எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து போன வீடியோவில் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதாவது கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தப்போ மெத்தட் ஓவர்லோடிங் வச்சு அச்சீவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா டைனமிக் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ எப்படி நம்ம மெத்தட் ஓவர்லோடிங் வச்சு நம்ம வந்து கம்பைல் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னோம். அதே மாதிரி வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் வச்சு தான் நம்மளால் ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரன் டைம் ஆர் டைனமிக் பாலிமார்ஃபிசம் இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் ஸோ இதெல்லாம் ஏன் நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இது ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் அதில் வந்து சில அப்டேட்ஸ் வரும் கரெக்டாக. ஸோ அப்டேட்ஸோ இல்லை அப்கிரேடோ ஏதோ ஒன்று நமக்கு ஆகுது இல்லையா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் வச்சு தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் வந்து ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம்திங் ஒரு ஃபஸ்ட்டு வெர்ஷன் வாட்ஸ்அப் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்மளுடைய வெர்ஷன், அதாவது நம்ம இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க வாட்ஸ்அப் வெர்ஷனில் என்னால் ஒரு 15 செகண்ட்ஸுக்கு ஸ்டேட்டஸ் போட முடியும் அப்படின்னு இருக்குது. ஒரு 2 மாதம் கழித்து வாட்ஸ்அப் வந்து இன்னொரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க, வெர்ஷன் 2ன்னு. ஓகேவா. ஸோ அப்டேட் நமக்கு வந்து அப்டேட் கேட்குது, ப்ளே ஸ்டோரில் நம்ம அப்டேட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பை. ஸோ அந்த வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ண அப்புறம் நம்மளால் அந்த 15 செகண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து 30 செகண்ட்ஸாக மாற்றிக்க முடியுது. ஸோ இதுக்கு முன்னாடி 15 செகண்ட்ஸ் போட்ட என்னால் இப்போ 30 செகண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டஸை போட முடியுது. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் ஓவர் ரைடிங் வச்சு தான். ஸோ அது எப்படி, ஸோ இப்போ இந்த வாட்ஸ்அப் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக ஸ்டேட்டஸ்க்குன்னு ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டேட்டஸ் வந்து 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நீ போடலாம் அப்படின்னு. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை அவங்க இங்கே ஓவர் ரைட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்டஸ்ன்ற மெத்தட் வெர்ஷன் 1ஓடது தான். ஆனால் இன்னொரு கிளாஸ் நான் வெர்ஷன் 2ன்னு க்ரியேட் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை இங்கே நான் ஓவர் ரைட் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ 15 செகண்ட்ஸாக இருந்த இந்த ஸ்டேட்டஸை நான் 30 செகண்ட்ஸாக என்னோடய வாட்ஸ்அப் வெர்ஷன் 2ல் மாற்றுறேன். ஓகேவா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இப்போ அந்த இப்போ நான் 30 செகண்ட்ஸ்னு வச்சுட்டேன். ஸோ இப்போ அதே 30 செகண்ட்ஸும் பத்தலன்னு திருப்பி சொல்லி வாட்ஸ்அப் வந்து திருப்பி அப்டேட் பண்ணி 45 செகண்ட்ஸாக நம்ம மாற்றலான்னு கேட்டால் மாற்றலாம். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்ற மெத்தடை ஸோ இந்த வாட்ஸ்அப் வெர்ஷன் 1லேருந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணி ஸோ ஸ்டேட்டஸ் அப்படின்னு அதே ஃபங்க்ஷனை நம்மளுடைய வாட்ஸ்அப் வெர்ஷன் 3ல் 45 செகண்ட்ஸாக மாற்றிருக்கோம். ஸோ இப்போ நான் சொல்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இருக்க மெத்தடை நான் இன்னொரு கிளாஸில் வந்து மாற்றுறேன். அப்போனா இங்கே கண்டிப்பாக என்ன நடக்கணும், இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கணும். ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்க்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. மேண்டேட்டரியாக இன்ஹெரிட்டன்ஸ் இருந்தால் தான் ஓவர் ரைட் பண்ண முடியும் அந்த மெத்தடை. ஓகே. இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் அண்ட் வந்து தியரியாக பார்த்துடலாம். மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னா ரன் டைம் பாலிமார்ஃபிசம் அப்படின்னா என்னென்னு. ஓகே. ஃபஸ்ட் வந்து சேஞ்சிங் சூப்பர் கிளாஸ் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் இன் த சப் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் மெத்தட் ஓவர் ரைடிங்கை. இப்போ இங்கே நம்ம அதான பண்ணோம். ஸோ இந்த சூப்பர் கிளாஸ்னால் என்ன, அந்த கிளாஸ் யாரையும் இன்ஹெரிட் பண்ணலன்னு அர்த்தம். அதாவது அந்த கிளாஸுக்கு சூப்பராக எதுவும் இல்லை, அதான் வந்து சூப்பர் கிளாஸ். ஸோ வெர்ஷன் 1க்கு மேலே வந்து எந்த கிளாஸும் இல்லை. ஸோ அப்போ இதான் அந்த சூப்பர் கிளாஸ். ஸோ இந்த சூப்பர் கிளாஸில் இருக்க ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் வந்து இந்த சப் கிளாஸ், அதாவது வெர்ஷன் 1ல் இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை வெர்ஷன் 2ல் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனுக்கான அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து ஓவர் ரைடிங் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இசை ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா. ஸோ ஏன்னா ஓவர் ரைடிங் வந்து வேறு கிளாஸில் நடக்குது, ஓவர்லோடிங் சேம் கிளாஸ்க்குள்ளே நடக்கும், ஓவர் ரைடிங் வந்து டிஃப்ரெண்ட் கிளாஸ்க்குள்ளே நடக்கிறதுனால ஸோ இங்கே வந்து இசை ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் நான் வந்து இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் வந்து இசை ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம ஓவர்லோட் பண்ணுறப்ப என்ன பண்ணியிருப்போம், இந்த மெத்தட் நேம்ஸ் எல்லாம் சேமாக எழுதியிருப்போம். ஆர்குமெண்ட்ஸ் ஒரு 3 டைப்லேருந்து ஏதோ ஒரு டைப்பில் டிஃபர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இப்போது நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணுறேன். அதாவது ஏற்கனவே ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதை நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டு வேறு ஃபீச்சராக மாற்ற போகிறேன். அப்படின்னா அதே வந்து நான் கொஞ்சம் அப்டேட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போனா கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், அந்த மெத்தட் நேமும் ஆர்குமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். ஓகேவா. ஸோ வைல் ஓவர் ரைடிங் மெத்தட் நேம் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் மஸ்ட் பி சேம். ஓகேவா. தென் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம ஒரு கிளாஸை வந்து இன்னொரு கிளாஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் போது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸும் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் நம்மளோட சப் கிளாஸுக்கு வந்து இன்ஹெரிட் ஆகி வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக நம்மளால் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸையும் கன்ஸ்ட்ரக்டர்ஸையும் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகேவா. ஏன்னா அது வந்து இன்ஹெரிட்டே ஆகி வராது. அப்புறம் எப்படி அதை நம்ம ஓவர் ரைட் பண்ண முடியும், அதான். ஓகே. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிளே இங்கே நான் கோடாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ வாட்ஸ்அப்போட வெர்ஷன் 1 அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வாய்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அப்போ வெர்ஷன் 1ல் வந்து
15 செகண்ட் வரைக்கும் நம்மளால் ஸ்டேட்டஸ் போட்டுக்க முடியும் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நான் வந்து அதை வந்து ஒரு 30 செகண்டாக மாற்றணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், நான் இன்னொரு கிளாஸ் வெர்ஷன் 2ன்னு க்ரியேட் பண்ணி அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அதாவது வாட்ஸ்அப் வெர்ஷன் 1 நான் இன்னெரிட் பண்ணுறேன் என்னோடய செகண்ட் கிளாஸ்க்கு. ஸோ அப்போ வெர்ஷன் 2ல் இப்போது இந்த ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷன் வந்து இன்னெரிட் ஆகி வந்துட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்டஸ் ஃபங்க்ஷனை நான் இப்போ ஓவர் ரீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமும் ஆர்கியூமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். அப்போ அந்த பப்ளிக் வாய்ட் ஸ்டேட்டஸ் அது எல்லாமே ஆர்கியூமெண்ட்ஸ்லேருந்து ஃபங்க்ஷன் நேம், அதாவது மெத்தட் நேம்லேருந்து எல்லாமே என்ன இருக்கோ அதை அப்படியே நான் இங்கே எழுதி அதுக்குள்ளே நான் இம்ப்ளிமெண்டேஷனை என்ன ஓவர் ரைட் பண்ண போகிறேன், 15லேருந்து 30 மாற்ற போகிறேன்னா ஸோ அந்த கோடை இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஓவர் ரைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அனாட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடை வந்து நான் வாட்ஸ்அப் வெர்ஷன் 2ல் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த மெத்தட் வந்து என்னோட சூப்பர் கிளாஸில் இருக்குது. ஸோ அதை நான் ஓவர் ரீட் பண்ணியிருக்கேன், ஓவர் ரைட் அப்படின்றத நான் பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த அனாட்டேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபையர் மாதிரி தான். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து சேம் அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து 2 வெர்ஷன் முடிஞ்சு 3வது வெர்ஷன் வருது. ஸோ 45 செகண்ட்ஸாக மாற்றணும்னு நினைக்கிறேன்னா மெத்தட் நேம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே சேமாக இருக்கணும் வெர்ஷன் 3யோட கிளாஸில். அங்கே உள்ளார இம்ப்ளிமெண்டேஷன் வந்து 45 செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த வாட்ஸ்அப் 3யோட கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு கால் பண்ணால் நமக்கு என்ன எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுக்க முடியும், 45 செகண்ட்ஸ் வரைக்கும் போட்ட முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரியல் டைம்லேயும் அப்டேட்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஸ்டோரிஸ் ஸ்டேட்டஸ்லாம் நம்மளால் எப்படி ஒரு வெர்ஷனில் வந்து 15 செகண்ட்ஸ் போட முடியுது, எப்படி அது 30 செகண்ட்ஸாக மாறுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து இந்த ஓவர் ரைடிங் தான் இருக்குது, அதாவது டைனமிக் பாலிமார்ஃபிசம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம முன்னாடி பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? ஸோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியுமா? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் M1 அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா அந்த மெத்தடை என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கேன் வி ஓவர் ரைட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு உங்களை இன்டர்வியூலையோ இல்லை உங்களுடைய எக்ஸாம்லேயோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஓவர் ரைடிங் அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் லெவல் மெத்தட்ஸுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆப்ஜெக்ட் லெவல் மெத்தட்ஸ்னால் என்ன? நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். ஸோ அந்த ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டு இல்லாத எந்த மெத்தடாக இருந்தாலும் அதை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். அதே ஸ்டாட்டிக் கீவேர்டு இருக்கிற எந்த மெத்தடையும் நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பேர் தான் மெத்தட் ஹைடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தான் நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். அப்படி நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸை ஓவர் ரைட் பண்ணால் என்ன ஆகும், அது பேர் என்ன அப்படின்னா மெத்தட் ஹைடிங். இதே மெத்தட் ஹைடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போது அனிமல் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? அந்த அனிமல்ன்ற கிளாஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகேவா? இப்போ நான் வந்து இன்னொரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், டாக்னு. ஸோ இந்த டாக் வந்து அனிமல் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது, அதாவது இன்னெரிட் பண்ணுது. அப்போது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் சவுண்ட் ஆஃப் அதே மெத்தடை நான் இங்கே ஓவர் ரைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இந்த மெத்தடை அதோட மெத்தட் நேம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் சேமாக இங்கேயும் எழுதியிருக்கேன் என்னோடய சப் கிளாஸில். ஸோ இப்போ நான் வந்து இந்த அனிமல் கிளாஸ் அப்படின்ற இம்ப்ளிமெண்டேஷனை இங்கே நான் டாக் பார்க்ஸ் அப்படின்னு மாற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ இங்கே ஜென்ரிக்காக அனிமல்ன்றதை நான் இதை வந்து டாக் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி மாற்றிட்டேன். ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, இதுவும் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ அப்போ இந்த 2 மெத்தடுமே சேமாக இருக்குது, வேறு கிளாஸில் இருக்குது. அப்போ இங்கே ஓவர் ரைட் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணால் என்ன ஆகும்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம அனிமல் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஏன்னு. அப்போ A.sound ஆஃப்னு கால் பண்ணால் நமக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்? அனிமல் கிளாஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஓகே, இப்போ நான் செகண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். சேம் அனிமல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் B ஈக்குவல் டு பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். யாரோடது? அனிமல் கிளாஸோடது. ஆனால் நான் அசைன் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டாகோட ஆப்ஜெக்ட். ஸோ இந்த டாக்ன்ற கிளாஸோட ஆப்ஜெக்டை நான் வந்து அனிமலுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அப் கேஸ்டிங், அதாவது டைப் கேஸ்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து அப் கேஸ்டிங் நடக்குது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போதைக்கு நான் வந்து அனிமலை வந்து இந்த டாக் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு அனிமல் கிளாஸ், அது அனிமல் என்ன அனிமல்னால் டாக் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்போது நான் இப்போ B.soundன்னு கொடுத்தா எனக்கு டாகுன்னு தானே பிரிண்ட் ஆகணும். ஆனால் இப்போ நான் B.soundன்னு கால் பண்ணேன்னா எனக்கு திருப்பியும் அனிமல் கிளாஸ்ன்றது தான் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கிளாஸாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா நம்ம என்ன தான் வந்து சப் கிளாஸோட ஆப்ஜெக்டை நம்ம இங்கே அசைன் பண்ணியிருந்தாலும் இந்த சூப்பர் கிளாஸோட மெத்தட் தான் கால் ஆகும். ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பொறுத்து, இந்த ஆப்ஜெக்டை பொறுத்து ஒர்க் ஆகாது, இந்த கிளாஸை பொறுத்து தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த
பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் சவுண்ட் அப்படின்ற மெத்தட் வந்து ஆக்சுவலாக யாரோட ஓனர் அப்படின்னா, சாரி, இந்த மெத்தடோட ஓனர் யாருன்னா அனிமல். ஓகேவா? ஸோ அப்போ அந்த அனிமல் அப்படின்ற கிளாஸோட தான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸோ அந்த ஸ்டாட்டிக் மெத்தடை நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் ஓவர் ரைட் பண்ணாலும் நான் வந்து ஹைட் பண்ணிடுவேன். ஸோ மெத்தட் ஹைடிங் எங்கே நடக்குது. ஸோ ஓவர் ரைடிங் கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் தான் நம்ம மெத்தட் ஹைடிங்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் ஹைடிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டைனமிக் பாலிமார்ஃபிசம்னா என்ன, தென் மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன. ஸோ மெத்தட் ஓவர் ரைடிங்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சூப்பர் கிளாஸில் இருக்க ஒரு மெத்தடை நம்ம சப் கிளாஸில் இன்னெரிட் பண்ணி அதோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்படி இன்னெரிட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறப்போ நம்மளுடைய மெத்தட் நேமும் ஆர்குமெண்ட்ஸும் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் அது வந்து ஓவர் ரைடிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, தென் வந்து நம்மளால் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்வியூ பேஸ்ட்லேயும் இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ கேன் பி ஓவர் ரைட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ ஓவர் ரைடிங் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிமார்ஃபிசம் டாபிக் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி.